Welcome to the Professor, the world this week. And today's date is 20th July 2025. We are in episode number 33. பார்ப்போம் இந்த வாரங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள் தான் எப்பவுமே நம்ம வாரம் பார்ப்போம். அப்படி இந்த வாரங்கள் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூயல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் ஆனதால இன்ஜின் ஷட் டவுன் ஆகி கிராஷ் ஆயிடுச்சு. இது ஆஃப் யாரோ பொறுத்த பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க ஆஃப் பண்ணீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அதுல இன்னொரு பைலட் இல்ல எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா முடியாம கடைசியில அன்பார்ச்சுனேட்லி அந்த AA-171 கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆகி நம்ம 240 பேர் இறந்து போனாங்க. அது தவிர அங்க இருந்த ஒரு 20 பேர் இறந்து போய் 260 பேர் கிட்டத்தட்ட 260 பேர் இறந்து போனாங்க. அங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்த 20 பேரும் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சார். அது நம்ம பார்த்தோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, அதாவது இந்த பிளைட் போயிங் 787 ட்ரீம் லைனர். இது கம்பெனி போயிங். ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி ஐ திங்க் சவுத் கொரியாவில் தேஜு கிராஷ் ஏதோ நடந்திருக்கு. அதுல போயிங் 777 அதுலயும் இந்த மாதிரிதான் அது ஒரு பைலட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. ஓகே, இப்ப அதே மாதிரி என்ன பண்றாங்க? ஸோ இந்த போயிங் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி. ஸோ அவங்க பேர் காப்பாத்திக்கணும் அப்படின்றத என்ன பண்றாங்க, யார் இதுல கோளாறு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி பைலட் மேல பலியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்தியன் மீடியா வெஸ்ட் மீடியா சொல்றாங்க. ஸோ இது உண்மையிலே அப்படிதான். வால் ஸ்ட்ரீட், ராய்டர்ஸ், அப்புறம் நிறைய பெரிய மீடியா, வெளிநாட்டுகள், வெஸ்டர்ன் மீடியாஸ் இது கேப்டன் சுமித் சபர்வால் தான் பிசிக்கலி அந்த ஃபியூயல் சுவிட்சஸ் கட் ஆஃப் சுவிட்சஸ் புல் பண்ணிருக்காரு. டேக் ஆஃப் ஆயிட்டோன உடனே புல் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி புல் பண்ணால்தான் என்ன ஆயிடுச்சு, அது ஆஃப்ல இருந்து ஐ மீன் ஆன்ல இருந்து ஆஃபுக்கு போயிட்டு ஸோ ஃபியூயல் இன்ஜினுக்கு போக முடியாம அது இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா கேப்டன் சுமித் ஆல்ரெடி இஸ் அண்டர் ஏதோ சம் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் போயிட்டு இருக்கு. அவர் இப்படி ஒரு எப்படி ரிட்டையர் ஆக போறாரு. அதனால அவரோட மனசுல இருக்கிற துக்கத்தை அது இது மூலியமா அவர் ஒரு சூசைட் மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்தியன் மீடியாக்கள்லாம் இது பயங்கரமா இது இது பண்றாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு என்ன இது தேவையில்லாம ஒரு இன்னும் நம்ம கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனே முடியல, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமெச்சூர் ஒரு அலிகேஷன்ஸ் போடுறாங்க இந்தியன் பைலட்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஏஐபிஏ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது அடுத்த வருஷம் தான் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடியே இவர் இந்த மாதிரி இவர் தான் சுமித் சபர்வால் தான் ரன்ல அந்த ஃபியூயல் சுவிட்சஸ் ரன்ல கட் ஆஃப்க்கு மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு இந்தியன் மீடியா அப்படியே தெளிவா சொல்றாங்க. இது வெஸ்டர்ன் மீடியாலாம் இது பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நாட் ஒன்லி அமெரிக்கன் மீடியா, ஈவன் பிரிட்டன் மீடியா. ஸோ என்ன தெரியல, போயிங் டெஃபினட்டா சேவ் பண்ண யோசிக்கிறாங்க. அது அதுலயே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கம்பெனியை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போற கெட்ட பேர் இது பண்ணும். ஏன்னா போயிங் காம்படிஷன் ஏர்பஸ், அது யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் மேக். ஸோ அதுல இவங்க 2 பேருக்குள்ள அமெரிக்காவுக்கு இங்க லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து அமெரிக்கா அங்க இருக்க மீடியாலாம் இது சொல்றாங்க. இது ஏஐபி இது சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரல. இது நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முடிவுக்கு வருது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம உண்மையிலே இது அதாங்க. அதாவது ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வண்டி மேல பிரச்சனை இருந்தா டிரைவர் மேல பலிய போட்டு அப்படியே கேஸ் முடிப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போயிங்.
ஸோ பார்ப்போம். இது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிப்போர்ட் தான் தெரியும். போக தான் தெரியும். இது யாரோட வாய்ஸ் கண்டிப்பா டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி இது நடந்தது. இது ஆனா வந்து கம்ப்ளீட் தரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு தரோ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி அதனால வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி அதான் இது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா வந்து யோசிக்கணும். தேவையில்லாம வந்து இப்போ ஒரு பிரச்சனையா தான் ஏற்படுது. இந்த 2 பைலட்ல யார் இந்த பைலட்டு? ஒருத்தர் வந்து நிறுத்திட்டாரு. அப்படிலாம் சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நிறைய வந்து வார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. இது நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. வில் வெயிட் ஃபார் த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன். அடுத்த விஷயம் நம்மளுக்கு நடக்கிறது இந்த இஸ்ரேல் சிரியால வந்து அட்டாக் பண்ற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னா இப்ப பாருங்க இஸ்ரேல்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நாட்டுல இருக்க துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு மதம் அது ஒரு மதம்னே சொல்லணும். ட்ரூஸ் துமஸ் கிடையாது ட்ரூஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி. ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து டமாஸ்கஸ்ல வந்து ஏன்னா சிரியால வந்து சுவைதா அப்படின்ற இடத்துல வந்து பயங்கர சுவைதா ப்ராவின்ஸ்ல வந்து ட்ரூஸ் மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க ட்ரூஸ் மக்கள் அலாங் வித் அந்த ட்ரூஸ் மக்களோட பகுதிகள்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த சுன்னி குரூப் அவங்களாம் ஒன்னா சேர்ந்து வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ட்ரூஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அங்க இருக்க கிறிஸ்டியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அது சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஜூலை 16 அப்போ வந்து இஸ்ரேலி வார் பிளேன் வந்து சென்ட்ரல் டமாஸ்கஸ்ல இருக்க சிரியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் உமையத் ஸ்கொயர் பக்கத்துல இருக்க அந்த இடத்த வந்து இவங்க அடிக்கிறாங்க. தட் இஸ் வெரி க்ளோஸ் டு அவங்க பிரசிடென்ட் இருக்க பேலஸ் பக்கத்துல. அவங்க பிரசிடென்டே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி, தம்பி ஒன்னு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது, நாங்க அடிச்சிருவோம். நீங்க வந்து தேவையில்லாம வந்து இந்த கீழே இருக்க அந்த சுவேதா ப்ரொவின்ஸ்ல வந்து அங்க இருக்க வந்து ஒரு ட்ரூஸ் மக்களை வந்து ரொம்ப நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ட்ரூஸ் மக்கள் வந்து எப்படின்னா இந்த எஸ்இடி மாதிரி எஸ்இடி ட்ரூஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. அவங்க வந்து இஸ்லாம்ல இருந்து வெளியில வந்துட்டு எஸ்டி இஸ்லாம்ல இருந்து வரல, எஸ்டி அதுக்கு முன்னாடி வந்து இருக்காங்க. தனியா வந்து அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்குமே நிறைய குடும்பங்கள்லாம் எஸ்டி பெண்களை வந்து ஸ்லேவா எடுத்துட்டு போறது, அது வந்து விற்கிறது அப்படிலாம் நிறைய வந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ட்ரூஸ் இப்படி ஒரு இருக்க கம்யூனிட்டி வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ண இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. 3 பேர் அட்லீஸ்ட் 3 பேர் இறந்துட்டாங்க. 34 பேர்கிட்ட வந்து இன்ஜூர் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சிரியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுல ஒரு காமெடி என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க அந்த சிரியன் பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில வந்து டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டார். அவர் வந்து இப்ப வந்து ஒரு பிரசிடென்டா இருக்காரு. இது எங்க போய் சொல்ல அந்த குடும்ப கூத்தெல்லாம். சரி, அது இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து தெளிவா பார்ப்போம். இப்போ வந்து இந்த ட்ரூஸ் மக்கள் இருக்கிற அந்த சுவேடால வந்து தாரான்ற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ரொம்ப இந்த சிரியன் கவர்மெண்ட் போர்ஸ் வந்து போட்டு அட்டாக் பண்ணதால வந்து இது ஜூலை ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பயங்கரமா ஒரு சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இஸ்ரேல் வந்து இது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரியாவை அட்டாக் பண்ணி, நீங்க என்னடா வந்து இந்த மக்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ட்ரூஸ் மக்கள் இஸ்ரேல்லயும் இருக்காங்க. ப்ராபப்லி அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இது வந்து சிரியாவை அட்டாக் பண்ணி அதை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்கா வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து நீங்க 2 பேரும் வந்து இப்போ காம் ஆயிடுங்க, எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணல, நீங்க காம் ஆவாங்க. ஸோ அதனால வந்து டீஎஸ்கலேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த சுவைடா ப்ரொவின்ஸ்லயும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க சீஸ்ஃபயர் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ யுஎஸ்ஏ வந்து ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட் ட்ரூப் போய் அவங்க அடிச்சிட்டு இருக்கு, எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, பாவம் நிறைய பேர் வந்து செத்து இருக்காங்க. ஸோ இந்த ஜூலை 16 பண்ண டமாஸ்கஸ்ல பண்ண ஏர் ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரூஸ் மக்களை வந்து ஷீல்டு பண்ணும் அப்படின்ற ஒரு அந்த சதன் சிரியால நடக்கிற அந்த கலவரத்தை வந்து அடக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட பண்ணதுதான் இஸ்ரேலோட வேலை. இது நம்ம பல நாட்களாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் 7, 2023 இருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். பயங்கர வந்து
ஆஹ் அது ஒரு தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அதுல இருந்து கண்டினியூஸா காசாவே கம்ப்ளீட்டா வந்து அழிக்கப்பட்டது அப்படிதான் சொல்லணும் நானு. இங்க இப்ப அது வந்து அது என்ன அடிச்சா தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். நம்ம அடிச்சா திருப்பி நம்மளுக்கு அடி விழுவும் தெரியும். அப்படின்னு இருக்கும்போது அந்த அடிச்சு இந்த மாதிரி வந்து என்னோட இதுக்கு வந்து நான் மார்க்கத்துக்காக நான் வந்து என் உயிரை விட்டு நான் மத்தவங்க சாவடிச்சு, அதாவது வந்து உயிரை விட்டு நான் திருப்பி திருப்பி வரும்போது வந்து எனக்கு வந்து சொர்க்கலோகத்துல வந்து எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றதுல வந்து அது எங்க போய் சொல்றது இந்த நியாயத்தை? மதத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்பி அந்த மதத்துக்காக சில பிரச்சனைகள் பண்ணி அது பிரச்சனைகள் தான் வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அதுதான் இப்ப நடக்குது. அதனால வந்து இப்போ அழிச்சிட்டு இருக்கு. அது போப்போம். நம்மளுக்கு இன்னும் போக போக தெரியல. ஸோ இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிச்சு. இஸ்ரேல் வந்து அதுக்கு முன்னாடி ஈரானுக்கு முன்னாடி வந்து அமாஸ் நொறுக்கி தள்ளிச்சு காசால. இப்ப வந்து இஸ்ரேல் வந்து டமாஸ்கஸ் சிரியால வந்து போட்டு தள்ளுது. அதாவது சொல்லுது, இந்த பாரு நான் இந்த ரீஜன்ல நான் இருக்கேன். எங்க மக்கள்லாம் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்க அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கடுப்புல இருக்கான். எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் இஸ்ரேல் மேல. இருந்தாலும் அதுவும் பட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில இஸ்லாமிக் கண்ட்ரிலும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பாருங்களேன், சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டு இருக்குன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல யுஏயும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. போக போதான் தெரியும். ஏன்னா அமெரிக்காவும் நம்ப முடியாது. டபுள் பாஸ் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து காசும் கொடுப்பானுங்க, கில்லியும் விடுவானுங்க. அந்த மாதிரி வந்து கில்லியும் விடுவாங்க, பாலும் கொடுப்பானுங்க அப்படிம்பானுங்க. அந்த மாதிரி தான் வந்து அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்க உக்ரைனோட வந்து உக்ரைன் ரஷ்யாவோட விளாண்டு இருக்கானுங்க அமெரிக்கா. புட்டின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆளு வந்து அவன் வந்து ஆனா மதிக்கத்தில் அமெரிக்காவை. ஆனா இவனுக்கு வந்து ட்ரம்ப் வந்து சும்மா அந்த டபுள் பாஸ் வேலையை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ட்ரம்ப் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. எல்லாம் தெரிஞ்ச புண்ணியமான்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. கடைசியில அடி வாங்கிட்டு போக போற அதை வந்து மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அதாவது வந்து அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு ஒரு மனசுல ஒரு ஒரு இது கணிப்பு இருக்கு. என்ன ஆகுதுன்னா, என்னால அது இந்தியாவும் சைனாவும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்மளுக்கு ஆப்பாயிடுமே. ஆல்ரெடி ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கு. இவனுங்க ரஷ்யாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவும் சைனா ஒன்னா சேர்ந்துட்டா நம்மளுக்கு வந்து கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே சமயத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா கொஞ்சம் திருப்தி பண்றதுக்காக வந்து இந்த பகல்காம் டெரர் அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா? அதுல வந்து அந்த அந்த அட்டாக் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டெரர் அவுட்ஃபிட் இருக்கு பார்த்தீங்களா? அது இந்தியாவில் டெரர் அவுட்ஃபிட்டா இது வரைக்கும் இருந்தது. இப்ப ஜூலை 17ல இருந்து அது யூஎஸ் வந்து அபிஷியலா வந்து டிசிக்னேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து the resistant front will be a foreign terrorist organization, will be recognized as a foreign terrorist organization அப்படின்னு வந்து கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஒரு இந்த லஷ்கர் இ தொய்பாவோட ஒரு ப்ராக்சி யூனிட் தான் அது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஏப்ரல் 22 நடந்த அந்த பகல்காம் அட்டாக்கு இவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அது நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து 26 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து நல்ல பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லி. இன்னும் வந்து இப்ப அமெரிக்கா வந்து அங்க அசீம் மீனியரை கூப்பிட்டு வந்து நீ எல்லாம் நல்லா பண்ற அது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசுறது. இங்கே வந்து இந்த மாதிரி இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வந்து உதவியா இருப்பேன் அப்படின்னு வந்து இங்கேயும் வந்து சொல்றது இந்தியா கிட்டேயும். ஸோ அமெரிக்கா பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து இதோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அசீம் முனீர் வந்து இப்போ இன்னொரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. அசீம் முனீர் வந்து பிரசிடென்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் அது ஒரு ஒரு போயிட்டு இருக்கு. அது பாருங்களேன், எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான்ல வந்து ஆர்மி சீஃப் தான் வந்து பிரசிடென்ட் மாதிரி இஸ் த ஃபுல் டிசிஷன் மேக்கர். இந்த ஷபாஸ் ஷெரீஃப்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு இருக்காப்புல. சரி, அடுத்து வந்து நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம தளபதி அவர் வந்து டிவிகே தமிழக வெற்றி கழகம். இத ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆல்ரெடி ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த வக்ஃப் பில்லுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அது எதுக்காக பண்ணாங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்களா? சும்மா எல்லாரும் கேட்டதுக்கா? இல்ல அந்த முஸ்லீம் மதத்தை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து இன்னொன்று வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா அந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ஒரு
பேச்சு வந்து வெளியில எல்லாருக்கும் அடிபடுது. அதாவது வந்து சும்மா பேருக்குன்னு பண்ண மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா வந்து இவரு 3 நிமிஷம் என்னமோ தான் பேசினாராம். மொத்தமே வந்து 20 நிமிஷத்திலேயே முடிஞ்சிச்சாம் ப்ரொட்டஸ்டே. சரி வாங்க, வாங்க, வாங்க முடிங்க, முடிங்க, முடிங்க அப்படின்னு சொன்ன மாரி டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல முக்கியமா வந்து அது அந்த அஜித் குமார் இறந்த விஷயத்துக்காக வந்து பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு 24 பேர் வந்து இன்னும் இறந்திருக்காங்க போன 4 வருஷத்துல. அவங்க கிட்டே நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு ஸ்டாலின் கிட்ட. அது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அதை தவிர வந்து அவங்க கிட்ட காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விருது சொன்னாரு. அதுக்கு மாதிரி முடிவுல வந்து ஆஹ் அடுத்து வந்து என்ன வந்து பண்ணணும், நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இனிமே நடக்கக்கூடாது, அதுக்காக வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்து ஆகஸ்ட் 25 வந்து மீட் பண்ண போறாங்க. செகண்ட் ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. பெரிய மாநாடு வந்து மதுரையில் நடக்க போகுது. அப்ப இன்னும் பல விஷயங்கள் வந்து பேசப்படும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் 25 வந்து வக்ஃப் பில் வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தது. இப்ப ஜூலை 25 வருஷம் வந்து இந்த கஸ்டோடியல் டெத் ப்ரொடெஸ்ட்காக ஒன்று நடக்குது. அடுத்த விஷயம் வந்து ஆகஸ்ட்ல வந்து இது நடக்க போகுது. பரவாயில்ல, தளபதி விஜய் முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. அது இன்னும் எத்தனை நாள் வந்து நம்மளுக்கு போகுதுன்னு வந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த துக்கமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கோயில்ல இப்படி நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த கோயில் பத்தி பேசுறேன்னா, கர்நாடகாவில் இருக்க கோயில் பத்தி இந்த தர்மஸ்தலா கோயில் கான்ட்ரவர்சியை பத்தி தான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு ஒரு தொழிலாளி கல்லூரி ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் வந்து இப்ப கூட இல்ல ஒரு வேலையில அவர் இருந்தாரு. ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் வந்து அவர் வந்து டக்குனு வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு ஃபைல் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா 1995 இருந்து 2014 வரைக்கும் நான் பல பிணங்களை வந்து நான் புதைச்சிருக்கேன். அதுதான் என்ன கொடுமை பாருங்க. பல பிணங்களை நான் வந்து புதைச்சிருக்கேன். பல புதைக்கிறது மட்டும் இல்ல, எரிச்சிருக்கேன் அதையும் வந்து சொல்லியிருக்காப்புல. அதுல எல்லாருமே வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து செக்ஷுவல் அசால்ட்டு, கழுத்து நெரிச்சு கொலை பண்றது, ஆசிட் ஊத்தி கொலை பண்றது, இது வந்து வந்து தலைவர் சானிடேஷன் இருக்கிறவர் வந்து கேஸ் வந்து அவரே வந்து இவர் வந்து என்ன சொல்றோம்னா, தன்னோட ஃபேமிலிலேயே இந்த மாதிரி வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கே வந்து மனசு கேட்கல. ஸோ அதனால வந்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. செக்ஷன் 164ல இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து இப்ப கர்நாடகாவில் வந்து போயிட்டு இருக்கு. ஜூலை 3ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. ஜூலை 4ஆம் தேதி வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க எஃப்ஐஆர். ஜூலை 10 டு 11 வந்து ஒரு விட்னஸ் வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி அப்புறம் 15ஆம் தேதி விக்டிம்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் வந்து யார் யாருக்கு வந்து மிஸ் ஆயிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா இதை பத்தி பண்ணியே தரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் ஜூலை 18ஆம் தேதி வந்து சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் வந்து இது வந்து போலீஸ் வந்து இது கண்டிப்பா எடுத்துக்கும், சீக்கிரம் வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கு ஜூலை 19 வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அண்டர் டிஜிபி பிரணவ் மோகந்தி வந்து அது மட்டும் இல்ல நிறைய ஐபிஎஸ் ஆபீசரும் சேர்ந்து இது வந்து ஸ்டேட் லெவல் கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து இது வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்றாங்க. ஜூலை 20-21 இப்ப இந்த டைம்ல வந்து தர்மஸ்தலா டெம்பிளே வந்து அவங்களே வந்து நாங்க இது வந்து கம்ப்ளீட் கோஆபரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம். இது நம்ம வந்து கொடூரத்தின் கொடூரம் கொடூரம் தான். நிறைய பெண்கள் வந்து உயிரை இழந்த பெண்கள் அதுல ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை வந்து கதறிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து சௌஜன்யா சொல்லி. ஸோ அதை வந்து ரொம்ப அப்படியே கதற வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சித்தராமையா வந்து இது வந்து போலீஸ் ரிப்போர்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சம் வாரங்கள்ல வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது வந்து என்ன கொடுமைனா, அதாவது வந்து பணம் இருக்கிறவன் வந்து என்ன நினைச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவனும் எதுவும் கேட்கறதுக்கு இல்ல. சொல்ல முடியாது. அவன் ப்ராபபிலி வந்து அந்த ஆள் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்க ஆளா கூட இருக்கலாம். எவன் என்ன பண்றது? கொடுமை. பார்ப்போம். அடுத்த விஷயத்த வந்து பார்ப்போம்.
திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல எப்படி நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போம். இது மயிலாடுதுறை டிஎஸ்பி எம் சுந்தரேசன் பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து மெயின் கன்சர்ன் என்னன்னா, என்னோட எஸ்யூவியை பிடிக்கிட்டாங்க. எஸ்யூவியை பிடிக்கிட்டு என்னை வந்து நடக்க விட்டாங்க, என்னை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு டிஎஸ்பி. ஸோ சொல்ல போனா டிஎஸ்பிக்கு வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்து ஒரு இது பண்றதுக்கு வந்து புரோட்டோகால்லே கிடையாது. ஆர்கனைஸ் பண்றதுக்கு எஸ்பி பண்ணலாம், இல்ல கமிஷனர் பண்ணலாம், டிஎஸ்பியால பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து இவர் தைரியமா வந்து சொல்றாரு. இந்த மாதிரி பல பேர் பல ஆள்கள் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து டிஎஸ்பி, டிஐஜி எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க. எனக்கு வந்து முக்கியமா வந்து எனக்கு வந்து ஸ்டாலின், சிஎம் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் வந்து நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையே எனக்கு இல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த வந்து நடக்க விட்டாங்க ரோட்ல. எனக்கு ஒரு வேற வண்டி கொடுக்குறாங்க, அந்த வண்டி வந்து ஓட்ட முடியாத வண்டி அப்படி சொல்லிட்டு அவரோட வருத்தங்களை வந்து தெரிவிக்கிறாரு. இது சில பேர் வந்து அவருக்கு வந்து வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க நல்லா கரெக்டா வந்து ரைஸ் பண்ணிக்க அப்படின்றாங்க. உண்மை என்னன்னா வந்து என்ன பண்றது, அது வந்து கீழே இருக்கவங்க பேசுனா வந்து மதிக்க மாட்டாங்க. அது ஒரு எஸ்யூவி போனது வந்து அவருக்கும் கொஞ்சம் கவலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இந்த எஸ்யூவி பிடிங்கி கடைசியில் வந்து அந்த எஸ்யூவியால ஏதோ பிரச்சனை ஆகி கடைசியில் இந்த ஆள் வந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமை ஆகி ஒருத்தர். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பயந்துட்டு வந்து ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நான் எஸ்யூவி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து இவர்கிட்ட வந்து எப்படியோ பிடிக்கிட்டாங்க. அதை பிடிக்கிட்டு இப்ப இது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து இப்ப பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் காவல்துறை எப்படி இருக்குன்னா, காவல்துறை இஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின். அவரோட நிலைமை வந்து சில பேர்லாம் வந்து சொல்றாங்க அவரே வந்து ஒரு பொம்மை சீஃப் மினிஸ்டரு, அவர் வந்து ஒன்னும் வெத்துக்கு விட்டு அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, சும்மா அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வந்து எத்தனை வந்து படிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து சொல்றாரு. ஸோ இவரு இந்த சுந்தரேசன் வந்து அவர் வந்து எனக்கு தேவையில்லைங்க அந்த வேலை அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் பண்ணதால இப்ப என்ன நடந்ததுன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க. அவருக்கு இப்ப வந்து ஒரு லாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பாருங்க, அப்படி ஒரு விஷயங்கள் வெளியில வரும்போது ஆப்வியஸ்லி எதிர்கட்சிகள் வந்து பெரிய விஷயமா மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் இப்ப வந்து நடக்குது. இது ஆல்ரெடி வந்து அஜித் குமார் அந்த கொலை வழக்குல நிறைய விஷயங்கள் வந்து எப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பொண்ணோட அலிகேஷன் நம்ம வந்து பார்த்தோமோ, அதுக்கப்புறம் இப்ப அஜித் குமார் இந்த கஸ்டோடியல் இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து போலீஸ்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் யாரும் தமிழ்நாட்டு போலீஸையும் வந்து நம்ப மாட்டாங்க ஒரு நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. எனக்கு இதுதான் ஒரு நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்சு இது கண்டினியூ ஆகுறது எனக்கு நல்லது கிடையாது. ஓகே, அடுத்த விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரங்கள்ல நடந்தது வந்து நிமிஷா பிரியா கேஸ் தான். நிமிஷா பிரியா வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் கேரளால இருந்து நர்ஸ் வந்து யமனுக்கு போயிருக்காங்க. யமனுக்கு போய் அங்க வந்து ஒரு பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் தலல் அப்துல் மைதி வந்து அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சிருந்திருக்கான். ஸோ வந்து இன்ஜெக்ஷன் ஏதோ கொடுத்து கெட்டமின் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அவனை செடேட் பண்ணிருக்கான். அது ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி அந்த ஆள் வந்து செத்துட்டான். ஸோ அந்த செத்ததுல என்ன ஆயிடுச்சு, இவங்களை பிடிச்சி உள்ள போட்டாங்க 2017 உள்ள போட்டு அப்புறம் 2018 வரைக்கும் அப்புறம் அந்த இது எக்ஸிகியூஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூலை 16 எக்ஸிகியூஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஒரு அண்டர் ப்ரெஷர், கவர்மெண்ட் மேல ஒரு ப்ரெஷர் நல்ல டக்கு டக்கு டக்குன்னு போட்டு கடைசியில் ஒரு புண்ணியமா கேரளால இருக்க ஒரு புண்ணியமா காந்தபுரம் ஏபி அபுபாக்கர் முஸ்லியார் அவர் வந்து இன்வால்வ் ஆகி இந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அவர் ஒரு முஸ்லீம், அவர் வந்து ஒரு முஸ்லீமோட பெரிய ரிலீஜியஸ் லீடர். அவர் வந்து சொல்லி எம்என்ஏ கிளரிக்ஸ் கிட்ட பேசி இந்த மாதிரி ஆனா இவங்களை வந்து விட்டுருங்க, நிமிஷா பிரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல, அவங்களை விட்டுருங்க அப்படி சொன்னது. கடைசி அந்த போற
கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நடக்க வேண்டியது கடைசி அது 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி டக்குன்னு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி அடுத்த டேட்ல வந்து கொடுக்கல, இன்டெஃபினட்டா வந்து நிறுத்துறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னா 3 இருக்கு. அந்த இஸ்லாமிக் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 2 இருக்கு. 3 இல்ல 2 இருக்கு. கிசான்னு ஒன்று இருக்கு, ஒரு டியான்னு ஒன்று இருக்கு. கிசாஸ் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து கொலைக்கு கொலை தான். கொலைக்கு வந்து தூக்கு தான். கண்டிப்பா தண்டனை வந்து அனுபவிக்கணும். அது வந்து கிசா. இன்னொன்று வந்து தியா. தியாக்கு வந்து அது வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளட் மணி. ஸோ வந்து கொலை பண்ணதுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து அதுக்கு வந்து நீங்க வெளியில வந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்தியன் இது கவர்மெண்ட் பட் அதே மாதிரி வந்து நிமிஷா பிரியாவோட வக்கீல் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தியா பண்றோம், நாங்க வந்து காசு கொடுத்துறோம், இவங்களை வந்து விட்டுருங்க, இது வந்து ஒரு தெரியாம நடந்தது, அந்த பையன் வந்து இது இப்போ இது பண்ணி பாஸ்போர்ட் வந்து பிடிங்க வச்சாலும் அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரு அவுட்கம்னா வந்து இந்த எக்ஸிகியூஷன் வந்து இன்டெஃபினட்டா போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இது வந்து டியூ டேட்ல வந்து கொடுக்கல. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா கிசா தியா லா மூலியமா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அபுபக்கர் முஸ்லியார் அவரை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, வேலை ஊர் விட்டு ஊர் போய் நாடு விட்டு நாடு போய் இருக்கவங்க தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தெரியும். சரி, கடைசி விஷயம், கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி, நல்ல ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. ஜூலை 14ஆம் தேதி அவங்க வீட்லயே வந்து மல்லேஸ்வரம் பெங்களூர்ல இருக்க அவங்க வீட்டுல வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு, இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 17 வயசுல வந்து முதல் படம் கன்னட படம் வந்து மகாகவி காளிதாஸ் படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் நிறைய படங்கள் வந்து போச்சு நடிச்சாங்க. தமிழ்ல எக்கச்சக்க படம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நடிச்சிருக்காங்க. போய் தான் திருநோம், பத்மஸ்ரீ வின் பண்ணிருக்காங்க, பத்மபூஷன் வின் பண்ணிருக்காங்க. யாரும் அப்படியே இருக்க போறதில்ல, எல்லாம் ஒரு காலத்துக்கு போய் தான் திருணும். ஸோ வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் அ வெரி லாங் வீடியோ பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வாரங்கள்ல வந்து நடந்தது. ஸோ அதனால முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இஃப் யூ கைஸ் லைக் திஸ் clipping, I hope you guys will like this video and then subscribe பண்ணுங்க நினைக்கிறேன். பாப்போம். Until then, this is we'll see the next week with more news and the outcome for that week வந்து பாப்போம். Until then, this is Professor signing off. Take care. Bye.